தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ், வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு நோக்கி நகரும் டிட்வா புயல் இன்று பிற்பகலில் மீளவும் நகர்வு வேகம் அதிகரிக்கும் அபாயம். இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் 56 பேர் பலி, 21 பேர் மாயம். 1.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, உடன் தொடர்பு கொள்ள விசேட இலக்கங்கள். தென்னை மர உச்சியில் சிக்கியிருந்த வயோதிபரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட படையினர், களத்தில் 20,500 வீரர்கள். கலனி கங்கை தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு பாரிய வெள்ள அபாய எச்சரிக்கை. விமான நிலையங்களுக்கு செல்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு, அவசரமாக மூடப்படும் வீதிகள். உள்நாட்டு செய்திகள். டிட்வா புயல் தற்போது வாழைச்சேனைக்கும் பொலனறுவைக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நிலவும் வானிலை குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று மாலை வரை மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயலானது தற்போது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது. நேற்றைய தினம் டிட்வா புயலின் மைய சுழற்சி மணிக்கு 48 கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்பட்டது. தற்போது மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் செல்வாக்கினால் புயலின் நகர்விலும் மைய சுழற்சியிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இன்று பிற்பகலில் மீளவும் நகர்வு வேகமும் மைய சுழற்சியின் வேகமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மையம் முழுவதும் நிலப்பகுதியூடாகவே வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அமபலவன் பொக்கனை பகுதியூடாக வெளியேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இதன் இறுதித்தன்மையை நாளையே முடிவு செய்யலாம். இதனால் இன்றும் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், கண்டி, பொலன்னறுவை, அனுராதபுரம், புத்தளம், சிலாபம், குருநாகல், கொழும்பு மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அதேவேளை தொடர்ந்து நிலப்பகுதியினூடாக நகர்ந்து வந்த டிட்வா புயலினுடைய மையம் நாளை கடற்பகுதிக்குள் வெளியேறும் போது வடக்கு மாகாணம், குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மிக கனமழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே உருவான டிட்வா புயல் அடுத்த 48 மணித்தியாலங்களில் தமிழ்நாட்டினூடாக இந்தியாவிற்குள் நுழையும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாடு துறைமுகங்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. பலத்த புயலாக மாறியுள்ள டிட்வா தற்போது இந்தியாவின் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தின் கொரமண்டல் கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி டிட்வா புயல் மட்டக்களப்பில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு வெளியான அறிக்கையின் பிரகாரம் சீரற்ற காலநிலையால் அனர்த்தங்களில் சிக்கி 56 பேர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 21 பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் தொடரும் அடைமழை காரணமாக மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பாரிய வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை காப்பாற்றும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ஹெலிகாப்டர் பிரிவு ஒன்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்தம் காரணமாக 12,313 குடும்பங்களை சேர்ந்த 43,991 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. 4 வீடுகள் முழுமையாகவும் 666 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதே நேரம் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி மாத்தளை மாவட்டத்தில் உள்ள கம்மடுவையில் பதிவாகியுள்ளது. அதன் அளவு 540 மில்லிமீட்டர் ஆகும். மேலும் நுவரெலியா கொத்மலையில் 421 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கண்டி மாரசனவில் 403 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கண்டி மொரஹேனவில் 394 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், நுவரெலியா வட்டவளையில் 316 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் 315 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அலம்பில் பிரதேசத்தில் 305 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், பதுளை ஹாலி எலவில் 232 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கண்டி மாவட்டத்தில் கண்டி பிரதேசத்தில் 223.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதன்படி இலங்கையில் நிலவும் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று நிலைமை மேலும் எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு, வடமத்திய, மத்திய, வடமேல், சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 200 மில்லிமீட்டரிற்கும் அதிகமான மிக பலத்த மழையும், திருகோணமலை, பதுளை, மட்டக்களப்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டரிற்கும் அதிகமான மிக பலத்த மழையும் பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிற்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் மிகவும் பலத்த காற்றும், இடைக்கிடையே மணிக்கு 80 தொடக்கம் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக நிதி தேவைப்பட்டால் அறிவிக்குமாறு ஜனாதிபதி அனுர அறிவித்துள்ளார். அரச நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சரின் செயலாளர் ஊடாக இந்த தகவலை ஜனாதிபதி சகல மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவித்துள்ளார். நிகழ்நிலை தொழில்நுட்பத்தினூடாக ஜனாதிபதி இன்றைய தினம் காலை மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் HSKJ பண்டார இந்த விடயத்தை ஊடகங்களிடம் அறிவித்துள்ளார். இதே நேரம் நிலவும் மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க முப்படையினரும் போலீசாரும் தயாராக இருப்பதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. அவசர கால தகவல்களை அவசர அழைப்பு மையம் 117 அல்லது 0112136136 0112136222 0112670002 என்ற தொலைபேசி எண்களில் அழைப்பதன் மூலம் தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் தற்போதைய மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் ராணுவ வீரர்களை ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி ராணுவ தளபதிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ராணுவம், பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக சுமார் 20,500 ராணுவ வீரர்கள் ஏற்கனவே நாடு முழுவதும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட சுமார் 3,790 பேரை மீட்டு பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்ப ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக மோசமான வானிலை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள கண்டி, நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் காரணமாக வீதிகள் தடைப்பட்டுள்ளதால் இந்த மீட்பு பணிகளுக்கு தடைகள் ஏற்பட்டுள்ள போதும் இத்தகைய தடைகளுக்கு மத்தியிலும் மீட்பு பணிகளை ராணுவம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ராணுவத்திற்கு மேலதிகமாக இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையும் மீட்பு பணிகளில் தீவிர
தீவிரமாக பங்கேற்று வருகின்றனர். இதே நேரம் அனுராதபுரம் கலாவிவ பிரதேசத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தால் தென்னை மரம் ஒன்றில் இருந்த வயோதிப நபரொருவர் இலங்கை விமானப்படையினரால் பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் மீட்கப்பட்டார். கலனிகங்கை ஆற்றுப்படுகையின் தாழ்நில பகுதிகளுக்கு பாரிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் எஹலியகொடு, நாவுட், யட்டியாந்தோட்டை, கலிகமுவ, ருவான்வெல்ல, புலத்கொஹுபிட்டிய, தெஹியோவிட்ட, சீதாவாக்கை, தொம்பே, பாதுக்கை, ஹோமாகம, கடுவல, பியகம, கொலன்னாவ, கலனி, வத்தளை மற்றும் கொழும்பு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட கலனி கங்கை ஆற்றுப்படுகையின் தாழ்நில பகுதிகளில் இந்த பாரிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கலனி கங்கை ஆற்றுப்படுகையின் நீரேந்து பகுதிகளில் பல இடங்களில் தற்போது அதிக மழை பெய்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மழை நிலைமை கலனி கங்கையின் மேல் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் கலனி கங்கை ஆற்றுப்படுகைக்குள் பராமரிக்கப்படும் ஆற்று நீர் அளவீடுகளின் நீர் மட்டங்களை பகுப்பாய்வு செய்ததன் அடிப்படையில் இந்த எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலைமையால் உயிர்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அப்பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்களிடமும் அப்பிரதேசங்கள் ஊடாக பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகளிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை பாதித்துள்ள சீரற்ற வானிலை காரணமாக விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் www.srilankan.com என்ற இணையதளத்தில் சமீபத்திய விமான பயண நிலவரத்தை சரிபார்த்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இல்லையெனில் 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை அல்லது சக 94-11-777-1979 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவல்களை பெறுமாறும் ஸ்ரீலங்கன் விமான சேவை அறிவித்துள்ளது. இதற்கிடையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 6 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 6 விமானங்கள் மத்தள, இந்தியாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொச்சி விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாக விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இதே நேரம் தற்போது நிலவும் மோசமான காலநிலை காரணமாக ரயில் சேவைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசிய சேவைகளுக்காக வருகை தருபவர்களுக்காக மட்டுமே ரயில் சேவை இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அனர்த்த நிலைமை நீங்கும் வரை மேல் மாகாணத்திற்குள் மட்டுமே ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காக வருகை தரும் பணியாளர்களுக்காக காலி மற்றும் சிலாபத்தில் இருந்து கொழும்பு கோட்டை வரை ஒரு சில ரயில்கள் இயக்கப்படும் என்றும் ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார். இதே நேரம் நாடு முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் ஹட்டன், குடாகம மற்றும் கொட்டகலை பகுதிகளில் பல இடங்களில் பாரிய அளவிலான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன.
இதன் விளைவாக இந்த முக்கிய பிரதான வீதியில் வாகன போக்குவரத்து 28ஆம் தேதி அதிகாலை முதல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கொழும்பு கண்டி வீதியில் கேகாலை மிகிபிட்டிய பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு கண்டி வீதி அந்த பகுதியில் மூடப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்துள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் A9 வீதி போக்குவரத்து ஓமந்தையோடு தடை செய்யப்பட்டுள்ளது.